மால்தீவ்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஆனால் மால்தீவ்ஸை பற்றி வீடியோ தொடங்கின நாள்ல இருந்தே எனக்கு வர கொஸ்டின் என்னன்னா, மணி எப்படி சென்ட் பண்ணுறீங்க? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். அது இப்போ இல்லை, முன்னாடியிலேருந்துமே ப்ராப்ளமாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. மால்தீவ்ஸ்லேருந்து இந்தியாவுக்கு மணி சென்ட் பண்ணுறது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ மால்தீவ்ஸ்லேருந்து டைரெக்டாக இந்தியாவுக்கு சென்ட் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு இந்த எஸ்பிஐ கைட்லைன்ஸ் நார்ம்ஸ் எல்லாம் படி $1000 அனுப்புறதா இருந்துச்சு. இது வந்து எல்லாருக்கும் கிடையாது. ஒவ்வொரு செக்ஷனாக பிரித்து வச்சிருக்காங்க. டாக்டர்ஸுக்கு இப்படி, இன்ஜினியர்ஸ்க்கு இப்படி, நர்ஸுக்கு இப்படி, அப்புறம் கொஞ்சம் ஸ்கில்டு பர்சன்ஸ், லேப் டெக்னீஷியன்ஸ், இந்த மாதிரி நிறைய டிவிஷனுக்கு இவ்வளோ காசு அனுப்பணும் அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. 2014 அந்த லிமிட் என்னதான் மாறிச்சுன்னா $500 மாறிச்சு. அதுக்கு பிறகு அதை லேட்டர் ஆன் $400 மாத்தினாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இனி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க எஸ்பிஐல இருந்து. அங்கே எஸ்பிஐ பேங்க் மட்டும் தான் அவைலபிள், அது மூலமா தான் சென்ட் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெறும் $150 தான் அனுப்ப முடியும்னு பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே. வெறும் $150 ஜஸ்ட் $12,000 தான். நம்ம நார்மல் லோனு இஎம்ஐ இதுவே மாசம் 50,000 60,000 கட்ட வேண்டியது இருக்கும். லீவ்ஸ்லாம் நிறைய பேர் டாலர்லயும் சேலரி வாங்குறாங்க. அவங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே கிடையாது, அவங்களுக்கு டாலரை டைரக்டா அனுப்பிடலாம். ஆனா மால்தீவியன் ருஃபியால சேலரி வாங்குறவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம். இப்போ நீங்க கேட்கலாம், ஓகே இந்த லிமிட்ல அனுப்புங்க, மற்ற மாதிரி நீங்க பிரைவேட்டா ஏன் அனுப்ப முடியாது? அந்த மாதிரி பிரைவேட்டா அனுப்பலாம், நம்ம அந்த வெளியே கொடுத்து அனுப்பலாம். பட் அதுல நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்னா இப்போ $5,000 அனுப்புறோம்னு வைங்களா. இப்போ $5,000 ஒரு 25,000 வச்சுக்குவோம். நான் எக்ஸாக்டா சொல்லலை. இப்போ 25,000 நமக்கு ஊருக்கு அனுப்பணும்னா அதுல ஒரு 6,000 8,000 வரை பிடிச்சிடுறாங்க. மற்ற நிறைய பேர் வந்து லெட்டர் மூலமா ஹை கமிஷனுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இது வரைக்குமே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஹை கமிஷன் கண்டிப்பா அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளா அவங்க நம்ம இந்தியன்ஸோட நிலைமையை புரிஞ்சு இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா இது வந்து டெம்பரரி சர்வீஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால இதை எஸ்பிஐயா இருக்கட்டும், இல்லை ஹை கமிஷனா இருக்கட்டும், ஏன்னா இதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா மணி ஃப்ளோ இல்லை, மால்தீவ்ஸ்ல மணி ஃப்ளோ இல்லை அதனால அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ரைஸ் அவுட் பண்றது, யார் இதை பாப்பா என்னெல்லாம் தெரியாது. ஆனா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்தியன் ஹை கமிஷனுக்கும் சரி, எஸ்பிஐக்கும் சரி, இல்லை நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் சரி இதை டேக் பண்ணுவோம். தேங்க்யூ.